இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கல்லூரி கட்டணத்தை பெற்றுவிட்டு தங்களை தேர்வெழுத அனுமதிக்கவில்லை என கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. அன்னமால் கல்விக் குழுமம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு இயங்கி வருகிறது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கலு நீரோடை வீதி பகுதியில் அமைந்துள்ள கிளையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கேட்டரிங் மற்றும் நர்சிங் படிப்பை பயின்று வருகின்றனர். இங்கு கேட்டரிங் படிப்புக்கு முதலாம் ஆண்டு கட்டணமாக 57,000 ரூபாயும், இரண்டாம் ஆண்டு கட்டணமாக 54,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே போல நர்சிங் படிப்புக்கு முதலாம் ஆண்டு கட்டணமாக 41,000 ரூபாயும், இரண்டாம் ஆண்டு கட்டணமாக 74,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கல்லூரியில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கான தேர்வு கட்டணத்தை HOD-யாக பணியாற்றி வந்த சாமுண்டீஸ்வரி மற்றும் கல்லூரி பணியாளர் சத்யகலா ஆகியோர் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேர்வு கட்டணத்தை செலுத்திய முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் கடந்த புதன்கிழமை தேர்வு எழுத வருகை தந்தபோது அவர்களுக்கு அதிர்ச்சி சம்பவம் காத்திருந்தது. தாங்கள் தேர்வு கட்டணத்தை செலுத்தவில்லை என கூறி கல்லூரி நிர்வாகம் அவர்களை தேர்வு எழுத அனுமதி மறுத்ததாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிவகாஞ்சி போலீசார் மாணவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கல்லூரி நிர்வாகத்திடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கல்லூரி நிர்வாகம் மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல கல்லூரிக்கு தேர்வெழுத சென்ற மாணவ மாணவிகளிடம் மீண்டும் கல்லூரி நிர்வாகம் கல்வி கட்டணம் குறித்து கேள்வி கேட்டு மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் பெற்றோர் கல்லூரி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் மாணவர்களை தேர்வு எழுத அனுமதித்தனர். மனதிற்குள் ஆத்திரத்தோடு தேர்வு எழுதி முடித்து வந்த மாணவர்கள் தாங்கள் கட்டிய கட்டணத் தொகை எங்கே போனது என நிர்வாகத்திடம் கேள்வி கேட்டு கல்லூரி வாயில் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவத்தன்று கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டை பெற வந்த முன்னாள் மாணவர்களிடமும் கல்லூரி நிர்வாகம் கட்டணத்தை செலுத்தவில்லை என கூறி சான்றிதழை தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது பயிலும் மாணவர்களும் ஏற்கனவே படிப்பை முடித்த மாணவர்களும் குழப்பமடைந்தனர். மேலும் HOD சாமுண்டீஸ்வரியிடம் தேர்வு கட்டணத்தை கொடுத்து விட்டதாக மாணவர்கள் ஒருபுறம் கூற, கல்லூரி நிர்வாகமோ தங்களிடம் கட்டணம் வரவில்லை என வெளிப்பிதுங்கி நிற்க இரு தரப்பினரிடமும் குழப்பமே எஞ்சி இருக்கிறது. கட்டணத்தை பெற்று தான் சாமுண்டீஸ்வரியிடம் கொடுத்ததாகவும் இந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று பணியாளர் சத்யகலா தெரிவித்திருக்கிறார். மேலும் HOD சாமுண்டீஸ்வரி தலைமறைவாக உள்ளதாகவும் அவர்தான் முக்கிய காரணம் எனவும் கோபமாக பதிலளித்தார் சத்யகலா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என் மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான காரணம் யாருன்னா இவங்கதான் சாமுண்டீஸ்வரி. இந்த கல்லூரியில் பயின்று மாணவர்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று பாதிக்கப்பட்ட மாணவியின் தாய் ஒருவர் வேதனையோடு தெரிவித்தார். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்றேன், எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்றேன்னா யாரும் ஏமாறாதீங்க. அதுவும் அன்னமால் பிராடு காலேஜ் தயவு செஞ்சு யாரும் சேர்ந்துடாதீங்க, ஏமாறாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். கூலி தொழில் செய்து சிறுக சிறுக பணம் சேர்த்து கட்டணத்தை கட்டி படிக்கும் ஏழை மாணவர்களிடம் மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.